நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்து உங்களுடைய அன்றாட வேலையை முடிச்சுட்டு அடுத்தது இந்த யூடியூப்ல வீடியோ மேக் பண்றதுக்குன்னு தனியா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கண்டென்ட்டை யோசிச்சு அந்த கண்டென்ட்டை ஒரு ஸ்கிரிப்டா எழுதி அந்த எழுதின ஸ்கிரிப்டை நீங்க ஒரு வீடியோவா மேக் பண்ணி அந்த மேக் பண்ண வீடியோவை நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அடுத்தது இது மட்டும் பண்ணிட்டா போதுமா? டைட்டில், ஹேஷ்டேக், தம்ப்லைன், எஸ்இஓ, ஸோ டிஸ்க்ளைமர் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அந்த வீடியோவை அதில் அப்லோட் பண்ணி இப்படி தினம்தோறும் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி வேலை பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம நினைச்ச ஒரு கோலை அடைய போகிறோம். 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர். இதை ரீச் பண்ணும் பொழுது உனக்கு மானிட்டேஷன்லாம் எனேபிள் ஆகாது, உன் சேனல் அதுக்கு தகுதியானது கிடையாது அப்படின்ட்டா எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி வந்துட்டு படிச்சு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீங்க யூடியூப் பாலிசியை மீறிட்டீங்க அப்படின்னா யூடியூப் எந்த வித கருணையும் பார்க்காது. நான் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வீடியோ போடுறேன் அப்படின்னாலும் சரி, அதனுடைய பாலிசியை நீங்க மீறிட்டீங்கன்னா முதல் வார்னிங். ஆனா அது முதல் ஸ்ட்ரைக் கணக்கு தான். ஆனா முதல் வார்னிங் வரும்பொழுது உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது. ரெண்டாவது முதல் ஸ்ட்ரைக், அந்த முதல் ஸ்ட்ரைக் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு வாரம் வீடியோ போட முடியாது. இரண்டாவது 14 நாள் வீடியோ போட முடியாது. மூன்றாவது அப்படின்றது சேனல் டோட்டலா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ யூடியூப்பினுடைய பாலிசியை நீங்க மீறினீங்க அப்படின்னா சின்ன தயக்கம் கூட காட்ட மாட்டாங்க. சின்ன தயக்கம் காட்டாம வீடியோவை சேனலை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளோ வேலைகளை விட்டு நம்ம ஃபேமிலி கூட வெளியில போகிறத விட்டு குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் விட்டு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி கடைசியா அது நம்ம கையில இல்லை அந்த சேனல் அப்படின்றது எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கில் வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்டு இருந்த சேனல் இப்போ நம்ம கையில இல்லை அப்படின்னா எனக்கு இருக்கிற மாதிரி தான். எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நெஞ்சே பதறும். இவ்வளோ கஷ்டப்பட்டனே, இவ்வளோ கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பதறி போயிடுவோம். இதுதான் இந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது. யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் யூடியூப்க்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசியை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோ போடணும். சிலருக்கு என் மேல கோபம் கூட வரலாம். என்னடா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம், திடீர்னு இவன் ஆடியோ போடாதீங்க, அடுத்தவங்க வீடியோ போடாதீங்க அப்படின்றானே. அதுலதான் நமக்கு 1,71,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்களே, என்னடா அது அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ கண்டிப்பா ஆபியஸா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோபம் வரும். என்ன இப்படி சொல்றேன்னு. ஆனா இதுதான் உண்மை. நம்ம அரசனா அசுரன் படத்துல சொல்ற மாதிரி தான், ஒத்துக்கிட மனமில்லினாலும் இதுதான் நெசம். நிஜமா சீரியஸா சொல்றேன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸா சொல்றேன் நான். ஏன்னா முதல்ல நான் 20க்கும் மேற்பட்ட சேனலை அழிச்சிருக்கிறேன்னா நானா வேணும்னே பண்ணல. இது கரெக்டா இருக்கும், இது கரெக்டா இருக்கும், இவங்க சொன்னாங்க இந்த கண்டென்ட் போட்டா நல்லா இருக்கும், இந்த கண்டென்ட் போட்டா நல்லா இருக்கும், இந்த வீடியோ எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம பேசி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏடிடி சேனல்ல பண்றாங்க, இல்ல நான் இந்த சேனல்ல தான் எம்டி ஹேண்ட்ல பண்றாங்க, சில மூவிஸை மட்டுமே ரிவ்யூ பண்றாங்க அந்த சேனல்ல எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் தே ஆர் ரெடி டு ஃபேஸ். அவங்க ரெடியா இருக்கிறாங்க ஆல்ரெடி. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த பாலிசி கிடையாது, இது போல கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த பாலிசி எப்படி இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருந்துச்சு டோட்டல் தான். அந்த பாலிசி நிறைய ஃபேர் யூஸ் பாலிசியில உள்ள வந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க சேனல் பேரும் ஞாபகமே வர மாட்டேங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நீங்க வேணா போய் பாருங்க. டீப் டு டாக்ஸ் நினைக்கிறேன். அந்த சேனல்ல வீடியோ போட்டிருப்பாரு, அவரே போட்டிருப்பாரு. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா தொடர்ந்து ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டுமே வச்சு ஜென்ரேட் பண்ணதை மட்டுமே வச்சு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது யூடியூப்ல இருந்து அவருக்கு நல்ல வருமானம், நல்ல ரீச்சான சேனலுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ டெலிட் பண்ண, இல்லைன்னா டோட்டலா சேனல் டெர்மினேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வீடியோ போட்டிருக்காரு, போய் பாருங்க. ஒரு எத்தனை நிமிஷத்துக்கு போட்டிருப்பாருன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு கிட்ட போட்டிருப்பாரு. அந்த வீடியோ போய் பாருங்க, டீப் டு டாக்ஸ்னு சொல்லிட்டு தமிழ்ல போட்டு பாருங்க. அந்த சேனல்ல அவர் போட்டிருக்காரு. காப்பிரைட் இஷ்யூன்னு போடுங்க, அதில் வரும். நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணும்போது அந்த சேனல்ல அவ்வளோ கட்டமைப்பு பண்ண சேனல்லே இந்த பிரச்சனை. அதை ஃபேஸ் பண்ண அவங்க ரெடியா இருக்கிறாங்க, அதை எப்படியாவது ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஸோ ஏதாவது வருமானம் இதுல இருந்து வந்திருக்கும். ஆனா அப்ப இருந்த பாலிசி அப்படின்றது வேற, இப்ப இருக்கிறது அப்படின்றது வேற. அதனால தயவு செய்து ஒரு வீடியோ போடும்பொழுது யூடியூபுக்குள்ள நீங்க வரீங்கன்னா ப்ரொஃபஷனலா வாங்க. நீங்க அதுக்குன்னு அப்படியே ஒரு 10 லட்ச ரூபா கேமரா, உங்களுக்கு நல்ல ஒரு மைக், போயோல நல்ல ஒரு சரியான ஒரு மைக் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்லல. நல்ல ப்ராப்பரா என்ன விஷயம் பேச போறீங்களோ நீங்க பேசுங்க. நீங்க கேமரா முன்னாடி இப்ப நான் அப்படி பேசிட்டு இருக்கேன், இது மாதிரி பேசுங்க.
இப்ப நான் பேசுறது உங்களுக்கு முக்கியமா, இல்ல எனக்கு பின்னாடி வர ஆடியோ முக்கியமா, இல்ல நான் போடக்கூடிய வந்து பாடல்கள் சைட்ல வர்ற பாடல்கள் முக்கியமா? பாடலுக்காகவே நீங்க பண்றீங்கன்னா யூடியூப் ஷார்ட் வீடியோக்குள்ள போங்க. ஷார்ட்டுக்குள்ள போனீங்கன்னா ஆட் சவுண்ட் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆடியோவை வேணா பயன்படுத்திக்கோங்க. நீங்க பாடலை பயன்படுத்தணுமா, நான் வந்துட்டு இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவை நான் போடுறேன். நாளைக்கு முடிஞ்சா நாளைக்கு கூட நான் போடுறேன் நானு. அதாவது யூடியூப்ல வந்து நம்ம மியூசிக் எப்படி, சினிமா பாடல்கள் எப்படி காப்பரேட் இல்லாமல் பயன்படுத்துறது அப்படின்றது நான் அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன். ஆனா நீங்க வந்துட்டு நல்ல கண்டென்ட் போறீங்க. ஒருத்தர் வந்துட்டு கிறிஸ்தவத்தை பத்தி பேசியிருந்தாங்க, அவங்க நல்ல கண்டென்ட்டை பத்தி போடுறாங்க. ஒருத்தர் பக்தி பாடல் போட்டிருந்தாங்க, பக்தியை பத்தி ஏதோ ஆன்மீகத்தை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பிரச்சோலை பத்தி பேசினாங்க, அல்லாவை பத்தி பேசினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா எல்லாரும் வராங்க. எனக்கே இப்பதான் தெரியும் இந்த மாதிரி இவங்க இதெல்லாம் வீடியோ போடுறாங்களா அப்படின்னு இப்பதான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்த பேசுறீங்க, அது உங்களுடைய வாய்ஸ்ல பேசுங்க. நல்ல விஷயத்த நீங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக்கை போட்டு தான் கவர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் அதை எல்லாத்தையுமே உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப நானா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களை சேருது. உங்களுக்கு தேவையில்லை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன், எத்தனையோ கோடி கணக்கில் இருக்கிற மக்கள்ல எத்தனையோ லட்சக்கணக்கானவர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. கோடிக்கணக்கில் யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோடிக்கணக்காக நம்ம தமிழ்நாட்டிலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தருணத்துல, ஆனா நான் வீடியோ போட்டால் 1000 பேர் 2000 பேர் தான் பாக்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாருக்குமே போலன்னா தேவையானவங்களுக்கு போகும், ரீச் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். ரெகுலரா வியூஸ் போயிட்டே இருக்கும். அதனால யூடியூப் பாலிசியை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அதுவும் நீங்க குறிப்பா நீங்க வந்துட்டு ஒரு ஆன்மீகத்தை பத்தி விட்டுருங்க, ஆன்மீகம் விட்டுருங்க. ஸோ நீங்க ஏதாவது எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா சமையல் சேனல், விளாக் இதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கெல்லாம் டிஸ்கிளைமர் தேவையில்லை. நீங்க ஃபினான்ஷியல் ரீதியா பேசுறீங்க அப்படின்னா டிஸ்கிளைமர் வேணும். நீங்க ஃபினான்ஷியல் அட்வைசரா இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க ஒரு டிஸ்கிளைமர் அப்படின்றது வீடியோ ஆரம்பத்திலையும் வீடியோ டெஸ்கிரிப்ஷன்ல நீங்க கொடுக்கணும். அதே போல மக்கள் கிட்ட பொய்யான விஷயத்த பரப்பக்கூடாது. பொய்யான விஷயங்கள், தகவல்களை நீங்க பரப்பக்கூடாது. அதாவது ஒரு அறிவியலுக்கு சாத்தியமே இல்லாத விஷயத்த இது 100% நடக்கும், நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி தப்பா உங்களை கைட் பண்ணக்கூடாது. இப்ப நான் யூடியூப்ல நான் சொல்லுவேன், இந்த ஒரு செட்டிங்ஸை மட்டும் மாத்தினீங்கன்னா 1000% இந்த வீடியோ பயங்கரமா வியூஸ் அள்ளுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. அதாவது சூப்பர் ஸ்டாரை வந்துட்டு வீடியோ போட்டாலும் சரி, நம்ம தளபதி விஜய் வீடியோ போட்டாலும் சரி, இல்லை நம்ம அல்டிமேட் ஸ்டார் வீடியோ போட்டாலும் சரி, இங்க வியூஸ் அப்படின்றது போகிறது தான் போகும். செட்டிங்ஸை மாத்திட்டா இங்க 100%. அதே போல இந்த லோன் கான்செப்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்டே இல்லாமல் லோன் தராங்க, இல்ல ஃபினான்ஷியல்ல பாத்தீங்கன்னா தப்பா கைட் பண்றது, இதுல போய் முதலீடு பண்ணுங்க, இந்த கேம் விளையாண்டீங்கன்னா இத்தனை லட்சத்துக்கு சம்பாதிக்கலாம், கண்டிப்பா நீங்க இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம், இதுல முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்படி நீங்க பேசும் பொழுது அதுல டிஸ்கிளைமர் அப்படின்றத சேர்க்கணும். யூடியூப்ல நீங்க நல்லா பாருங்க, நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். விஜய் டிவி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப்ன்ற வார்த்தை வரும்பொழுது நீயா நான் ப்ரோக்ராம்ல யூடியூப்ன்ற வார்த்தை வரக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மீட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பிராண்டோட வார்த்தை வந்தாலும் மீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா ஃபியூச்சர்ல என் கம்பெனி பேரை இவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல கேஸ் கூட போடலாம். ஸோ ஃபேர் யூஸ் பாலிசிக்குள்ள அது வந்துடும். இருந்தாலும் அதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க பண்றாங்க. ஸோ யூடியூப்ல வீடியோ போடுங்க. இப்ப இது வந்துட்டு இன்னும் தெளிவா சொல்ல நிறைய பேர் பயந்துப்பீங்க. யூடியூப்ல தப்பான விஷயங்களை சொல்லக்கூடாதுங்க. இந்த காப்பிரைட் வீடியோ எல்லாம் போடுறீங்களா, இந்த காப்பிரைட் வீடியோவுக்கு சேனலை ஒன்றும் தூவிட மாட்டாங்க. ஆனா நீங்க போடுற வீடியோ எதுக்காக போறீங்க, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் காசு வரணுன்றதுக்காக போறீங்க. அப்போ நீங்க உழைப்பு எடுத்து வீடியோ பண்றீங்க, அப்ப காசே இல்லாம சும்மா வெறும் பேருக்கு மட்டும் பண்றது அப்படின்றது வேற, அது கிடையாது. இல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல போறீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதுல பணம் சம்பாதிக்க முடியும். யூடியூப் ஆட் மூலியமா ரெவன்யூ வரும். அப்ப என்ன ஆகும், ஸோ நம்ம கரெக்டா வீடியோ போட்டதான் நம்ம காசு வரும், இல்லைன்னா நம்ம வீடியோ போட்டு வேற யாருக்கா காசு போகும். அதுக்காக சொல்றேன், நீங்க வந்துட்டு ஏஐ முழுக்க ஏஐ பயன்படுத்தி வீடியோ போடுறது, ஏஐ மட்டுமே, அதாவது ஸ்கிரிப்ட், வீடியோ எடிட்டிங், வீடியோ பேக்ரவுண்ட் வாய்ஸ், வீடியோல நடிக்கிறது எல்லாமே ஏஐ மட்டுமே பயன்படுத்தி போறீங்கன்னா இதுல கூட ஃபியூச்சர்ல வரலாம். ஸோ சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆகாம கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ காப்பிரைட்டு இந்த மாதிரி விஷயங்கள் போடக்குள்ள மானிட்டேஷனுக்கு இஷ்யூ வரும். அதாவது அந்த வீடியோக்கு மானிட்டேஷன் இஷ்யூ அப்படின்றது வரும். நீங்க வேற வீடியோ அதன்படி போறீங்கன்னா அப்போ அதுக்கு காசு வரும். இல்லை நீங்க எல்லாம் போட்டது எல்லாமே காப்பிரைட் வீடியோ தான் அப்படின்னா அப்போ அது காசு வராது. அப்போ வேஸ்ட் இல்லை அது வீடியோ போட்டு. ஸோ அதனாலதான் சொல்றேன், மற்றவங்க போறாங்கன்னா அவங்கள பத்தி யோசிக்காதீங்க. யூடியூப் அல்காரிதம் அப்படின்றது யாரை முன்னாடி நோட் பண்ணும், யாரை வந்துட்டு பின்னாடி நோட் பண்ணும் அப்படின்றது சொல்லவே முடியாது. எப்ப வேணா டக்கு டக்குன்னு நோட் பண்ணி அது ஸ்ட்ரைக் அப்படின்றது கொடுக்கும், காப்பிரைட் கொடுக்கும், எல்லாமே பண்ணும். அந்த நிறுவனங்கள் கூட காப்பிரைட் அப்படின்றது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஊர் காப்பிரைட் உரிமை அப்படின்றது சட்டம் அப்படின்றது அப்படி இருக்கு. அதனால தயவு செய்து ஓன் கண்டென்ட் போடுங்க.
ஏஐ பயன்படுத்துறீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு இதுக்கு பயன்படுத்திக்கோங்க, எல்லாத்துக்குமே ஏஐயை பயன்படுத்தாதீங்க. ஸோ வீடியோ கரெக்டாக போட்டிங்கன்னா யூடியூப்லேருந்து எந்த வித ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நம்ம கடைசியாக போய் மேலே ஏறி ராஜா பகுத் மாதிரி உட்கார்ற டைமில் நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வந்து கடைசீட்டில் யோசிச்சு பாருங்க. இது பயமுறுத்துறதுக்கான வீடியோ கிடையாது. கார்பரேட்னால சேனலுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் பொய் சொல்கிறீங்க, தவறான விஷயங்களை பரப்புறீங்க, இந்த கேமை ப்ரொமோட் பண்ணுறீங்க, இந்த கேம் அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறது, மக்களை இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த டீட்டெயில் சொல்லுங்கள், உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சாதகம் இல்லாமல் பேசுறது, மக்களுக்கு வந்து பாதகமாக பேசுறது, மக்களை தவறான வழியில் வழிநடத்துறது அப்படின்றவங்களுக்கு இங்கே யூடியூப் கட்டாயம் வந்துட்டு கார்பரேட் அப்படின்றது கொடுக்கும், கார்பரேட் ஸ்ட்ரைக் அப்படின்றது கொடுக்கும். ஸ்ட்ரைக் கொடுத்ததுன்னா சேனலே முடிஞ்சிருக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஸோ கார்பரேட் வேற, கார்பரேட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வேற, ஸ்ட்ரைக் அப்படின்றது வேற, கார்பரேட் அப்படின்றது வேற. கார்பரேட் அப்படின்றது அந்த வீடியோவுக்கு வரும், அந்த வீடியோவில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், அல்லது அந்த வீடியோக்கு பணம் வராது, அவ்வளவுதான். மற்றபடி வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்துச்சுன்னா சேனலே முடிச்சு விட்டுரும். கவனமாக இருங்க. டிஸ்க்ளைமரை போட்டுக்கோங்க உங்களுடைய சேனலில். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சா கீழே மறக்காமல் கேளுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.